විශේෂම අපි දන්නවා. அதே போன்று உங்களுக்கு தெரியும் මේ මන්නාරම සහ இந்த மன்னார் மற்றும் රාජේශ්වරම් අතර රාමේශ්වරම් අතර විශාල බෝට්ටු සේවයක් තිබුණා. ராமேஸ்வரத்துக்கும் இடையிலே மிக பிரமாண்டமான போட் சேவைகள் இருந்தது. අපි ඉන්දියානු රජයත් එක්ක සාකච්ඡා කරලා තියෙනවා. நாம் இந்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். යලි රාමේශ්වරම් වලට அதே போல் மீண்டும் ராமேஸ்வரத்தை நோக்கி ෆෙරි සර්විස් එක පටන් ගන්න අපි ඉක්මනින්ම කටයුතු போட் කරනවා. சேவை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் ஆரம்பிப்பதற்கு பேசிக் ඒ கொண்டிருக்கிறோம். පිළිබඳව දැනටමත් අපි සාකච්ඡා සිදු කරමින් තිබෙනවා. அதை நாங்கள் தற்போது வரைக்கும் பேசிக் ඒ கொண்டிருக்கிறோம். වගේම අපි දන්නා මේ මන්නාරම அதே அதே போன்று எங்களுக்கு தெரியும் இந்த மன்னாரிலே විශාල සුළං වලින් විදුලිය නිෂ්පාදනය කරන්න පුළුවන් තැනක්. மிக பிரமாண்டமான காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற ஒரு හැබැයි பிரதேசம். පහුගිය කාලේ ஆனால் கடந்த காலத்திலே ජනතාවගේ හඬට ඇහුම්කන් නොදී மக்களுடைய கருத்துக்களுக்கு செவிமடுக்காமல் පරිසර විනාශයන් සිදුවන ආකාරයට சுற்றாடல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் விதத்தில் එම ව්‍යාපෘති වලට එකඟතාවය පළ කරලා තියෙනවා. அதற்கான அந்த திட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள். දැනට අපි ඒවා සියල්ල తాවකාලිකව නතර කරලා அவை තිබෙනවා. அனைத்தையும் நாம் தற்காலிகமாக நிறுத்தி இருக்கின்றோம். නමුත් මේ සම්පතෙන් ප්‍රයෝජනය ගන්න இருந்தாலும் இந்த வளத்திலிருந்து நாம் பிரயோசனம் அடைவதற்கு ඔබගේ අදහස් විමසමින් உங்களுடைய கருத்துக்களை கேட்டு පාරිසරික හානිය අවම වෙන පරිදි சுற்றாடலுடைய பாதிப்பை குறைத்து ජනතාවගේ ජීවිතවලට හානියක් නොවන ආකාරයට மக்கள் வாழ்க்கைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகை වැඩ කරන්න අපි ලෑස්ති. வேலை செய்வதற்கு நாம் தயாராக ඒක තමයි ආණ්ඩුවක් කියන්නේ. அதுதான் அரசாங்கம் என்று சொல்லுவது. තමුන්නාසලා තමයි මේ පළාත් වල හිමිකාරයෝ. තමුන්නාසලා තමයි මේ පළාත් වල ජීවත් වෙන්නේ. நீங்கள் தான் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்றீர்கள். එනිසා මේ පළාත් වල ප්‍රශ්න දන්න ඕගොල්ලෝ. இந்த பிரதேசத்தினுடைய பிரச்சனைகள் அறிந்தவர்கள் நீங்கள். එනිසා පරිසර හානියක් සිදු කරන எனவே சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற විනාශකාරී ව්‍යාපෘති වලට ඉඩ දෙන්නේ නැහැ. உண்மையான பாதிப்புகள் திட்டங்களை நாம் செய்ய සෑම ව්‍යාපෘතියක්ම ஒவ்வொரு திட்டமும் ජනතාවගේ එකඟතාවයෙන් மக்களுடைய ஒப்புதலுடன் අවම පරිසර හානියෙන් குறைந்த சூழல் பாதிப்போடு සිදු කරන්න තමයි අපි බලාපොරොත්තු நாம் වෙන්නේ. செயற்படுத்துவதற்கு எதிர்பார்க்கின்றோம். තමුන්නාසලා දන්නවා உங்களுக்கு தெரியும் මේ මන්නාරම සහ පුත්තලම යා කරන පාර இந்த புத்தளம் மன்னாருக்கு இடையிலான இந்த பாதை දීර්ඝ කාලයක් තිස්සේ වහලා තිබෙනවා. மிக நீண்ட காலமாக ඒ மூடப்பட்டிருக்கின்றது. පාර විවෘත වුණොත් அந்த பாதையை திறப்பதற்கு පුත්තලමට යන කිලෝමීටර් 90ක් විතර අඩු වෙනවා. புத்தளத்துக்கு செல்வது 98 නමුත් கிலோமீட்டர் පාරිසරික ප්‍රශ්න කීපයක් තිබෙනවා. அந்த பாதை சம்பந்தமா சில பிரச்சனைகள் අපි ඒ පිළිබඳව සාකච්ඡා කරලා அந்த பாதை தொடர்பில் நாம் பேசி දැන්ට ඉදිකරන්න යෝජනා කළ ඉදි කරමින් තිබෙන පාරට இப்பொழுது அதை செயற்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த வேலை திட்டத்தினை විකල්ප යෝජනාවන් සහිතව இதுக்கு மாற்று வழியுடன் கூடிய ஒரு பாதையை නව ආකාරයෙන් புதிய வடிவிலே මේ මන්නාරම සහ පුත්තලම යා කරන්න අපි බලාපොරොත්තු இந்த වෙනවා. புத்தளம் மன்னார் பாதை இணைப்பதற்கு நாம் ஏற்பாடு செய்வோம். ජනතාවට පහසුකම් සැලසීම ආණ්ඩුවක වගකීම. அரசாங்கத்து மக்களுக்கு வசதிகளை செய்து கொடுப்பது அரசாங்கின் பொறுப்பு. ජනතාව පීඩාවට පත් කරන්න, மக்களை கஷ்டத்துக்கு உட்படுத்தவோ ජනතාව ගැටලු ගැට ගහන්න மக்களுடைய பிரச்சனைகளை முடிச்சு போடுவது එහෙම ආණ්ඩු තිබිලා වැඩක් නැහැ. அவ்வாறான அரசாங்கம் இருந்து வேலை ඒ இல்லை. නිසා ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. எனவே தான் நாம் இம்முறை ஒரு அரசாங்க මේ அமைச்சர் රටේ ජනතාවට අහුම්කම් දෙන ආණ්ඩුවක්. மக்களுடைய கேள்விகளுக்கு செவி ජනතාව වෙනුවෙන් වැඩ කරන ආණ්ඩුවක්. மக்களுடைய தேவையை நிறைவு செய்கின்ற අන්නේ ආණ්ඩුව තමයි அந்த அரசுதான் මේ රටේ ජනතාව එකතු වෙලා හැදුවේ. இந்த மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்கியது. විශේෂයෙන්ම අපි දන්නවා விசேடமாக உங்களுக்கு මේක தெரியும் අවුරුදු 2කමාරකට 3කට කලින් 1.5 2 3 வருடங்களுக்கு முன்னர் අපේ රටේ ආර්ථිකය මුළුමනින්ම කඩා වැට්ටුවා. எமது பொருளாதாரம் முற்றுமுழுதாக මේ உடைந்தது. මන්නාරමෙත් இந்த மன்னார் மாவட்டத்திலே ඒ ආණ්ඩුවල හිටපු ඇමතිවරු හිටියා. கிட்டத்தட்ட கடந்த கால அமைச்சர்கள் இருந்தார்கள். රාජ්‍ය ඇමතිවරු හිටියා. ராஜாங்க அமைச்சர்கள் இருந்தார்கள். ජනාධිපතිවරු, ஜனாதிபதிகள், අගමැතිවරු, பிரதமர்கள், ඇමතිවරු, அமைச்சர்கள், රාජ්‍ය ඇමතිවරු, ராஜாங்க அமைச்சர்கள், மந்திரிවරු பாராளுமன்ற உறுப்பினர்கள் මේ ඔක්කොම එකතු වෙලා මොකද්ද කරේ අපේ රට? இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என்ன செய்தார்கள்? අපේ රට කඩා වැට්ටුවා. எமது நாட்டை நாசமாக்கினார்கள். තෙල් ගේන්න බැරි රටක්. තෙල් ආනයන කරන්න බැරි රටක්. எரிபொருளை இறக்குமதி செய்ய முடியாத ஒரு බෙහෙත් நாடு. ගේන්න බැරි රටක්. බෙහෙත් ආනයන කරන්න බැරි රටක්. மருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாத ஒரு நாடாக இருந்தது. මතකද? ஞாபகமா? සියල්ල කඩා වැට්ටුවා මේ පාලකයෝ. அவை அனைத்துமே உடைந்து கீழே விழுந்திருந்தது. ඒකෙන් පීඩාවට පත් වුණා මේ රටේ ජනතාව. அந்த கஷ்டத்திலே இந்த மக்கள் விழுந்தார்கள். හැබැයි உண்மையில் ප්‍රශ්න හදපු අය පීඩාවට පත් වුණේ නැහැ. ஆனால் பிரச்சனையை கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் අන්න ඒවට එරෙහිව තමයි මේ රටේ ජනතාව මේ ආණ්ඩුව හැදුවේ. அதற்கு எதிராகத்தான் இந்த அரசாங்கத்தை இந்த மக்கள் අපි உருவாக்கினார்கள். ක්‍රමානුකූලව நாங்கள் முறையான முறையில் යලි අපේ රටේ ආර්ථික ස්ථාවර කරලා இந்த තියෙනවා. நாட்டினுடைய பொருளாதாரத்தை நாம் சீரப்படுத்தி අවුරුදු இருக்கிறோம். 5කට පස්සේ 5 வருடங்களுக்கு பிறகு ලොකුම ඩොලර් සංචිතය අද අපේ රටේ තියෙනවා. இந்த நாட்டில் மிக பிரமாண்டமான டாலர் மிகுதியை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். මාස 6ක් තිස්සේ 6 மாதத்துக்கு முன்னர் රුපියල හෙල්ලෙන්නේ නැතුව තියෙනවා.
ரூபாயினுடைய பெறுமதி மிகவும் வீழ்ச்சியாக இருந்தது. අපි තෙල් මිල අඩු කරා. நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய எரிபொருள் விலை விலையை விலை குறைத்தோம், அடுக்கறா. மின்சார விலையை குறைத்தோம். අපි ජනතාවගේ ප්‍රශ්න විසඳන්න වැඩ කරනවා. மக்களுடைய பிரச்சனையை குறைப்பதற்கு நாம் வேலை රාජ්‍ය செய்வோம். සේවකයන් පඩි වැඩි කරා. அதே போன்று அரசாங்க உத்தியோகத்தோருடைய சம்பளத்தை உயர்த்தினோம், අස්වැසුමේ දීමනාව වැඩි කරා. அஸ்வசம கொடுப்பனவை உயர்த்தினோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, අලුතෙන් අස්වැසුමට புதிதாக அஸ்வசுமைக்காக ජූනි මාසේ ஜூனி மாசத்திலிருந்து අලුතෙන් පවුල් ලක්ෂ 4කට ලබා දෙන්න අපි කටයුතු කරනවා. புதிதாக 4 லட்சம் குடும்பங்களை சேர்ப்பதற்கு இருக்கின்றோம். ජනතාව බලා ගන්න ඕන. மக்களை பார்த்துக் கொள்கின்றோம். පාසල් දරුවන්ට සියලු නිල ඇඳුම් දෙනවා. பாடசாலை பிள்ளைகளுக்கு சீருடைகளை வழங்குகின்றோம். ළමයි 300ට වඩා අඩු පාසල් දරුවන්ට සපත්තු මිල දී ගන්න ඉඩ 300 මුදල් දෙනවා. மாணவர்களுக்கு குறைந்த பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணத்துக்கு பணம் வழங்கி இருக்கின்றோம். ළමුන් ලක්ෂ 16කට பாடசாலை மாணவர்கள் 16 லட்சம் பேருக்கு රුපියල් 6000 ගානේ දුන්නා පාසල් පොත් සහ උපකරණ මිල දී ගන්න. தங்களுடைய பாடசாலை உபகரணங்களை வாங்குவதற்காக நாம் 6000 ரூபாய் வீதம் கொடுத்தோம். ජනතාව බලා ගන්න ආණ්ඩුවක්. இதுதான் மக்களை பார்த்துக் கொள்கின்ற அரசு. ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, අපි අලුතින් நாங்கள் புதிதாக අවුරුදු 5කට පස්සේ 5 வருடத்துக்கு பிறகு 30000ක් රාජ්‍යයට බඳවා ගන්නවා. 30,000 உத்தியோகத்தர்களை நாம் அரசியல் இணைத்துக் கொள்வோம். മന്ത്രി පස්සේ යන්න ඕනේ. பாராளுமன்ற உறுப்பினருக்கு பின்னால் செல்ல தேவையில்லை, ඇමති පස්සේ යන්න ඕනේ. அமைச்சருக்கு பின்னால் செல்ல தேவையில்லை. පත්තරේ දැන්වීම දානවා. நாங்கள் பத்திரிகையில் விளம்பரம் செய்வோம். ඇප්ලිකේෂන් එක දාන්න. அப்ளிகேஷனை நீங்கள் போடுங்கள், විභාගයට වාඩි වෙන්න. பரீட்சைக்கு முகம் கொடுங்கள். වැඩිම ලකුණු ගන්න அதிக புள்ளிகளை எடுப்பவர்களுக்கு රස්සාව ලැබෙනවා. நாங்கள் தொழிலை வழங்குவோம். විශේෂයෙන්ම விசேடமாக අපේ රාජ්‍ය සේවයේ எமது அரசு சேவை දෙමළ භාෂාවෙන් කතා කරන අයගේ හිගියක් තියෙනවා. தமிழ் மொழி மூலம் பேசுபவர்களுடைய குறை இருக்கின்றது. පොලිසියේ அதே போன்று போலீசிடத்திலும் දෙමළ භාෂාවෙන් කතා කරන අයගේ හිගියක් තියෙනවා. தமிழ் மொழி பேசுகின்ற போலீசாருடைய குறைபாடு இருக்கிறது. ඒ නිසා අලුතෙන් දෙමළ භාෂාව කතා කරන අය පොලිසියට අවශ්‍යයි. ஏனே புதிதாக போலீசிலே சேர்ந்து தமிழ் பேசக்கூடிய போலீசார் தேவை. අපි මේ අවුරුද්දේ நாம் இந்த வருடம் අලුතෙන් පොලිසියට 2000ක් පඳව ගන්නවා. புதிதாக 2000 போலீசார்களை இணைத்துக் கொள்ளவிருக்கின்றோம். දෙමළ භාෂාව කරන ඔබගේ දරුවන්ද தமிழ் மொழி பேசுகின்ற பெற்றாருடைய பிள்ளைகளுக்கு පොලිස් සේවයට බඳවන්න.